இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது உங்களுடைய கேரளா லாட்ரி கெசட் சேனலில் திரும்ப நம்மளாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி என்ன ரிசல்ட்டு 80-98 எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 3க்கு 8, 2க்கு 0, 5க்கு 1, 5க்கு 9, 1க்கு 8 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபுல்லாகவே பவரில் தான் வந்திருக்குது. எங்கேயுமே வந்து நம்மளுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் கூட்டல் கழித்தலாகவோ இல்லை ஒரே நம்பர் இறங்குறதாகவோ எதுவுமே இல்லை கணக்கில். சரிங்களா? சரி, இப்போ நாளைக்கு என்ன கெஸ்ஸிங் இருக்க போது, நாளைக்கு என்ன யார் விளையாட போகிறா, என்ன கணக்கு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25/12 கிறிஸ்மஸ்ஸு. எப்படியாச்சும் ஒரு வெற்றியை வாங்கிடணும். 1 2 3 ட்ரா நம்பர், FF 50-50 1 2 3 ட்ரா நம்பர். சரி, இதுக்குரிய கெஸ்ஸிங் நம்ம எப்படி எடுப்போம், என்ன மாதிரி கணக்கெலாம் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா 098 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன கணக்கில் வருது, பிசியில் என்ன வரப்போகுது, வேறு ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே பார்த்துருவோம். இப்போ 098 அப்படிங்கும்போது இதில் எப்படி மாற்றி அடிப்பானா இல்லை என்ன பண்ண போகிறான் நாளைக்கு அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. சரி, ஓகே. இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பிசியை பார்த்துருவோம் நண்பர்களே. ஓகேங்களா? பிசி வந்து என்ன மாதிரி வரப்போகுது, என்ன கணக்கு, பிசியை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? பிசியில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ எடுத்துருக்கிறது இந்த இடத்துல 98க்கு 66ன்னு வந்திருக்கு. சரி, அதே மாதிரி இப்போ ஃபுல்லாகவே பார்த்துருவோம். நம்மளுக்கு வந்து 298 நம்மளுக்கு சைபர் அப்படிங்கும்போது சைபருக்கு 166 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு வரலாம். ஓகேவா? நான் சுருக்கமே முடிச்சிடுறேன், உங்கள் கணக்கில் வந்தாலும் எடுத்துங்க. 0க்கு 1, 9க்கு 6, 0க்கு 1, 9க்கு 6, 9க்கு 6, 8க்கு 6 அப்படி சொல்லிட்டு டபுள்ஸ் வரலாம். இன்றைக்கி 55ன்னு எதிர்பார்த்துருந்தோம், ஆனால் 55 இன்றைக்கி வரல. ஆனால் நாளைக்கு 66ஆக வரலாம். அதுவும் என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. 166 உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பார்த்துங்க. சரி, 098 அப்படிங்கும்போது வேறு எப்படி உட்காரும், எப்படி வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். 098. ஓகே, 098. இது அப்படியே ஆப்போசிட்டாக 761. ஓகேவா? 098க்கு 761 அப்படிங்கிற கணக்கு ஒன்றும் இருக்குது. இதை நோட் பண்ணிங்க. ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக என்னவாக வரலாம்? 098 இங்கேருந்து மேலே கீழேயோ இல்லை இதிலாச்சும் மாறி வரலாமா அப்படிங்கிறத பார்த்தா 098க்கு 761 நம்ம ஏற்கனவே எடுத்துட்டோம். ஓகேவா? 761 எடுத்தாச்சு. சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 098 724 அப்படி சொல்லிட்டு இன்னொரு செட், மொத்தம் 4 செட்டு தான் நான் எடுக்க போகிறேன். இதுக்கு அடுத்தபடியாக 098. ஓகே, இங்கே இருக்குது. இது அப்படியே எப்படி வரும் அப்படிங்கிறத ஃபாலோ அப் நம்பரா இல்லை இந்த நம்பரா அந்த நம்பரா அதெல்லாம் வந்து போட்டு குழப்பிக்க வேணாம். 834 098க்கு 834. இன்றைக்கி வந்து நம்மளுக்கு 8098 இன்றைக்கி ரிசல்ட்டு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு 4Dயில் ஒரு வேளை 5834 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு கூட வரலாம். ஓகேவா? சரி, அதையும் நான் நோட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃபைனலாக என்ன ஏதுங்கிறது தெளிவாகவே சொல்லிடுறேன். சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு 098 அப்படிங்கும்போது 088 இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பாக்ஸை நான் எடுத்துட்றேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 098 இருக்குது. சரி, 088 அப்படின்னு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து 0க்கு 3, 8க்கு 7 அப்படிங்கும்போது 9க்கு 8, 8க்கு 7 387. நான் 787 இன்றைக்கி எதிர்பார்த்தேன். 387ஆக வந்தாலும் நாளைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சொல்ல முடியாது.
0க்கு 5 8க்கு 2னா 9க்கு 3 8க்கு 2. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 3 2 அவ்வளோதான். ஓகேவா? மற்றபடி இதுக்குள்ளே தான் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மற்றபடி வேறு எங்கேயும் நான் வந்து எடுத்து இது பண்ண விரும்பலை. சரி, இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன நான் எடுத்திருக்கேன், என்ன மேட்ரு அப்படிங்கிறத சொல்லிடுவோம். ஃபஸ்ட்டு 166, அடுத்தது 761, அடுத்தது 724, அப்புறம் 834. ஓகேவா? இந்த ஒரு செட்டாக நோட் பண்ணிக்கிங்க. சரி, இதுக்கு அடுத்தபடியாக நான் எடுத்திருக்க நம்பர் என்னென்னா 387532. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சரி, பிசியில் என்ன நீயே சொல்லிவிடு, தெளிவாகவே சொல்லிவிடு அப்படின்னு கேட்குறீங்களா? நோ ப்ராப்ளம், சொல்லிவிடுவோம். நான் சுருக்கமாகவே எடுக்கிறேன். இதுக்குள்ளே தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பவரா இதுவா அதுவான்னு போட்டு குழப்பிக்கிட்டாலுமே, மிஷின் நம்பரை வச்சு செட் பண்ணாலுமே கொஞ்சம் வரது வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது. அதனால் இது உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். பிசியை பொறுத்த வரைக்கும் 66 61 24 34 87 32 இவ்வளோ தான் நான் கொடுக்குறேன். நிறையாலாம் கொடுக்கல. சரி, பிசி இது தான் என் கெஸிங்கில் இருக்கிறது. 66 66 61 24 34 87 32 அவ்வளோதான். சரி, ஏபியில் என்ன கதை? ஏபி பொறுத்த வரைக்கும் 16 76 72 83 38 53 அவ்வளோதான். உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. ஏபியை பொறுத்த வரைக்கும் இது தான் நான் கொடுக்குறது. சரி, இதுக்கு அடுத்தபடியாக ஆல் போர்டு என்ன கணக்கு வருது அப்படின்னு பார்த்தா, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகபட்சமான வாய்ப்பு 7க்கும் 6க்கும் வாய்ப்பு ஜாஸ்தியாகவே இருக்குது. உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம கொடுக்குற கணிப்பு சுருக்கமாகவே. சரி, இப்போ 098க்கு இப்போ இன்றைக்கி வந்து எல்லாமே நினச்சிருப்பாங்க 51க்கு ஒரு வேளை 61 வைப்பான் அப்படின்னு பிசியில் ட்ரை பண்ணியிருப்பீங்க, 55 ட்ரை பண்ணியிருப்பீங்க, 00 ட்ரை பண்ணியிருப்பீங்க, 99 ட்ரை பண்ணியிருப்பீங்க. எதுக்குமே வாய்ப்பு இல்லையா? ஓகே, இன்றைக்கி எதிர்பார்த்தது நாளைக்கு நடக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த 51 அப்படிங்கிறதுக்கு அப்படியே இந்த இடத்துல 61 கண்டிப்பாக வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குது. அதே மாதிரி ஒரு வேளை இங்கே இருக்கிற 8 8 அப்படி சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா? 8 8 அப்படின்னு இருக்கும்போது இந்த பிசியில் இந்த 61 அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நம்மளுக்கு வந்து டி போர்டில் 8 சி போர்டில் 8 அப்படின்னு கணக்கு வருது. அப்படிங்கும்போது என்னவாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி போர்டில் 8 சி போர்டில் 8 அப்படிங்கும்போது நம்ம இந்த இடத்த நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு பர்டிகுலரான இடத்த நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு என்ன சம்மந்தம்? ஒரே நிமிஷம். இந்த இடத்துல வந்து 8408 இங்கே வந்து இந்த இடத்துல வந்து 8098 அப்படிங்கிறத நான் இது பண்ணிக்கிறேன். சரி, இப்போ இதுபடி கணக்கில் எப்படி வருதுன்னா, இது அப்படியே ரிவர்ஸில் இப்படி பார்ப்போம். இப்படி அப்படியே ரிவர்ஸில் இந்த இடத்துல. ஓகேங்களா? இந்த இடத்தையும் நான் இந்த இடத்தையும் டார்கெட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி எனக்கு கணக்கில் வருது அப்படின்னு பார்ப்போம். சரி, இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 0 1 4க்கு 1னா 5க்கு 2 5க்கு 2 6க்கு 3 7க்கு 4 8க்கு 5 9க்கு 6. ஓகே, அப்படின்னா எனக்கு 161. நான் 166 கொடுத்தேன், 161 எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 161ஐயும் ஒரு செட்டாக ட்ரை பண்ணுங்கள். 161 அது எப்படி வரும்னா 0க்கு 1 9க்கு 6 8க்கு 1 அப்படின்னு கூட வரலாம். உங்கள் கணக்கில் இருந்தால் நீங்கள் எடுத்துங்க தாராளமாக. ஓகேங்களா? கணக்கு எடுக்கும்போது எனக்கு இப்படி தான் வருது. உங்கள் கணக்கில் நீங்கள் இருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாம். 8098 அப்படிங்கிறது 4D கணக்கோடைய மொத்தமாகவே எடுத்திருக்கேன். சரி, நம்ம 4Dக்கும் சி போர்டுக்கும் தனியாக ஒரு கெஸிங் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அது வந்து நான் வந்து நம்மளுடைய ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன். அதை அப்படியே நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் வந்து நீங்கள் தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? திரும்ப அடுத்த வீடியோவில் சூப்பரான நம்மளுக்கு வெற்றியோட நான் உங்களை சந்திக்கிறேன். இன்னும் இருக்கக்கூடிய நாட்கள் கொஞ்சம் ஒரு 4-5 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே ஓரளவுக்கு நம்ம வந்து எடுக்க பார்ப்போம், ஒரு வெற்றியை எடுக்க பார்ப்போம். ரொம்ப நாள் ஆச்சு. முயற்சிகள் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து தோல்விகளும் இருக்குது. பார்க்கணும் நண்பர்களே, மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம கொடுக்குற இது ஷார்ட்டாக கட் அண்ட் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். நாளைக்கு நீங்கள் போட்டு குழப்பிக்கிட்டாலும், ஆனால் நான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படிங்கும்போது எனக்கு இந்த 51 இந்த இடத்துல இந்த 51 51 அப்படிங்கும்போது எனக்கு இந்த இடத்துல கண்டிப்பாக 61 வரலாம். அது மட்டும் நான் கேரண்டி. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 0
0க்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். எனக்கு இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 166 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு செட்டு நான் கொடுத்தது ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுதான் என்னுடைய கணிப்பில் இப்போதைக்கு இருக்கிறது. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு முழுமையான வெற்றியோட உங்களை நான் சந்திக்கிறேன். 50-50 அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மிஷின் நம்பர் கம்பேர் பண்ணதோட நம்ம இப்படியே ப்ளே பண்ணலாம்னு நினைக்கிறேன். உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த கணக்கில் எதுவும் மாற்றம் இருக்காது. இதிலேயே கண்டிப்பாக ஆட்டங்கள் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி.